இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் இருந்து வெளியேறும் தண்ணீர் கடலில் கலக்கும் பருந்து பார்வை காட்சியை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் சுடலை மணிச்செல்வன் இணைந்திருக்கிறார். சுடலை மணிச்செல்வன், தாமிரபரணி ஆற்றிலிருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் கடலில் கலக்கக்கூடிய அந்த பருந்து பார்வை காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆற்று வழிப்பாதைகளிலெல்லாம் இருக்கின்ற மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா? நிச்சயமா பூங்குழலி, கடந்த சில தினங்களாக தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வந்தது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டது. குறிப்பாக அதிக அளவில் சுமார் 80,000 கன அடி நீர் வரை தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் என்பது மழை வெள்ளத்தின் காரணமாக ஏற்பட்டது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தின் முதல் தடுப்பணையாக விளங்கும் மருதூர் அணைக்கட்டில் இருந்து 85,000 கன அடி நீர் வரை வெளியேறியது. தொடர்ந்து இன்று 3வது நாளாக தற்போது இந்த தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. மற்ற நாட்களை விட இன்று சற்று குறைந்த அளவிலேயே தண்ணீர் குறைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த தற்போது நாம் காண்கொண்ட காட்சி என்பது தாமிரபரணி ஆற்றின் கடைசி தடுப்பணையாக விளங்கும் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டு தான். இந்த ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் இன்று காலை நிலவரப்படி சுமார் 30,000 கன அடி நீர் என்பது வீணாக கடலில் கலக்கும் ஒரு அவல நிலை என்பது ஏற்பட்டு வருகிறது. வருடம் தோறும் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளக்காலம் ஏற்படுகிற போது இந்த வெள்ளத்திற்கு இருந்து வெளியேறும் தண்ணீர் என்பது வீணாக கடலில் கலக்கும் ஒரு அவல நிலை என்பதுதான் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த வீணாக கடக்கும் வெள்ள நீரை விவசாய பணிகளுக்கு தேவையான விவசாயத்திற்கு தேவையான இதாக திருப்பி விட வேண்டும் என்று இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் விவசாயிகளும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் கடந்த 3 தினங்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றின் கரையோரம் உள்ள பொதுமக்களுக்கு ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் 44 தற்காலிக மையங்கள், அதாவது பொதுமக்களை பாதுகாப்பதற்காக தற்காலிக மையங்கள் என்பது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த பகுதி மக்களை தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகளும் அவர்களுக்கு வழங்க வேண்டிய உணவு ஏற்பாடுகளும் தற்போது அந்த பகுதியில் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 4 தினங்களாக பெய்த தொடர்ந்து கனமழையின் காரணமாக இன்றைய தினம்தான் காலை முதல் மழை இல்லாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஆனால் இந்த வெள்ளம் என்பது இன்னும் தற்போது முழுமையாக ஒரு முடியாத சூழல் தான் தற்போது பார்க்க முடிகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுடலை மணிச்செல்வன். கனமழை காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை நாம் அறிவோம். இந்நிலையில் ஆற்றில் இருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் கடலில் கலக்கின்ற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆற்று வழிப்பாதையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து வினாடிக்கு 30,000 கன அடி நீர் கடலுக்கு செல்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.